எவ்வளவு பெரிய ஒரு சமூகம், ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்யறதுங்கிறது எப்படி? கொல்ல வேண்டியது சாதியே தான். சாதிய உணர்ச்சியை தான் நீங்க கொலை செய்யணும். உலகத்துல இது மாதிரி கொடுஞ்செயல் எங்க நடக்கும்? உலகத்துக்கு அறிவியல், நாகரிகம், பண்பாடு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறது எப்படி சகித்துக்கிறது சொல்லுங்க? செத்தாலும் தமிழனுக்கு சாகிய போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப கடினம். எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எது செத்தாலும் சாகலாம், என் சாதி செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான எண்ணம். அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிருங்கிறது நீங்க யோசிக்கணும். என் மக்கள் கேட்கிறான், என்னை வெளியே விடுறாரு. எனக்கு சலுகை வேணாம்டா. பட்டியல வச்சு என்ன பண்ணிட்ட நீ? எனக்கு சலுகைன்ற சலுகை தானே. எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற? எனக்கு உரிமை. எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. சிபிஐ விசாரணை அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது குற்றம் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. என்னதான் தம்பி அது மாதிரி விசாரணை இருக்காது. எல்லாமே என்ன நடந்திருக்கு, எதனால நடந்திருக்குன்னு வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை தான் அது இல்லைங்க. அது போய் அது சும்மா சிபிஐனா அது நகர்த்தி கடத்தி விடுறது தான். காலங்காலமா அதான் நடந்துட்டு இங்க கொலை செய்தவர், இறந்தவர் எல்லாரையும் விட நம்ம எல்லாருமே அவமானப்பட்டு வெக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு ஒரு செயல் தான் இதெல்லாம். எவ்வளவு பெரிய ஒரு சமூகம், ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்யறதுங்கிறது எப்படி? கொல்ல வேண்டியது சாதியே தான். சாதிய உணர்ச்சியை தான் நீங்க கொலை செய்யணும். அதுக்காக மனிதனை சக மனிதனை கொல்றதுங்கிறது உலகத்துல இது மாதிரி கொடுஞ்செயல் எங்க நடக்கும்? உலகத்துக்கு அறிவியல், நாகரிகம், பண்பாடு, வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறது எப்படி சகித்துக்கிறது சொல்லுங்க? ரொம்ப வலியா இருக்கு. அந்த அம்மா கதறி அழுகும்போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவ கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில்? ஒரு முற்று வைக்கணும். இது தொடக்கத்துல எங்கோ ஒரு இடத்துல நடக்கும் போதே அது முற்று வச்சிருந்துருக்கணும். இளவரசன் திவ்யா அது முடியும்னா இல்ல, அப்புறம் யுவராஜனா அது முடியும்னா இல்ல, இதுனா தொடர்ந்துகிட்டே இருக்கே. அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்ப இதுவும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது இன்னும் எத்தனை எதுனா ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசிதான். கவினோட மரணமே கடைசி. இந்த சாதிய திமிர், சாதிய ஆணவம், அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்துல முற்று பெறும் அப்படின்னு அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் முதல்ல மக்களுக்குள்ள ஒரு தலைமுறை பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும். பெருமை அங்கே உண்டு எதுக்கு வைக்கிற நீ? சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற? எதுக்கு ஒரு இதை திமிர வைக்கிற? அதுதான் பிரச்சனை. அப்ப கல்வி ஒன்றையும் போதிக்கல. வாழ்க்கை நெறியை, ஒழுக்கத்தை, மானுட நேயத்தை, எல்லா உயிர்களையும் நேய்ச்சி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டமா அது சக மனிதனை சாகடிக்கிறது, வெட்டுறது, குத்துறது. அதுவும் பாருங்க, சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய அருவாளோட போய் சாதி வன்மத்துல வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த சாதிய வன்ம நஞ்சு எப்படி ஊறிச்சு, எப்படி உண்டப்பட்டுச்சு? அமைப்பே தப்பா இருக்குது. அதுதான் இங்க பிரச்சனை. சாதி சார்ந்து குளம், சாதி சார்ந்து கிணறு, சாதி சார்ந்து சுடுகாடு. போனத்துக்கு என்னடா தனித்தனியா புதைக்கிற இடம்? இதையெல்லாம் ஒழிச்சான். ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது, ஒழிச்சான். இந்த மாதிரியா இருந்தது எங்க நாட்டுல. என் தலைவன் கட்டிய தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா உறங்கினான். இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கு ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியா இருக்கு. மழை சாதி பார்த்து பெய்யலையே, அப்புறம் என்ன? குளத்துல இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும், கிணத்துல அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும். நிலம் யாரையும் பாகுபாக்கல. நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காது, நான் நிலம் சொல்ல, பூமி சொல்லலையே. நீ ஏன் சொல்ற? இந்த சாமியை இவன் கும்பிட வரக்கூடாது, இந்த குளத்துல இவங்க இறங்கக்கூடாது. செத்தாலும் தமிழனுக்கு சாகிய போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. ரொம்ப கடினம். அது அதிகம் இப்ப நீங்க நான் ராமநாதபுரம் சிவகங்கைக்காரன். எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது. என் தம்பிதான் இருக்கான். நான் என்னை கூட்டிட்டு போவான் தெருவுல. கூட்டிட்டு போகும்போது நான் ஈழத்திலயும் போயிருக்கேன், இங்கேயும் போறேன். அங்க போகும்போது இந்த வீட்டுல ஒரு மாவீரர், அது நாட்டுக்காக விடுதலைக்கு போராடி, இந்த வீட்டுல ஒரு மாவீரர், இங்க ஒரு 2 மாவீரர் நாட்டுக்காக போராடி செத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவன் என்ன தெரியுமா? இந்த வீட்டுல ஒரு கொலை சாதிக்கு, அந்த வீட்டுல ஒரு கொலை அப்படின்னா
அங்கே இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே, இவ்வளவு மாறுதல் ஏன் வருது? ஏன் வருது? கொடுமையா இருக்கு. நீங்க இந்த நிலத்துலதான், இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துலதான், திருநெல்வேலி இந்த மாவட்டத்துலதான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது. இதைத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவாணன் ஐயா வருந்தி சொல்றாரு. தன் இனப்பகையாலே தாழ்ந்து விழுந்த சமூகம். ஒரே வரப்பு, இது உங்க வயல், இது என் வயல், இந்த நெல்லை நான் சாப்பிடுறேன், இந்த நெல்லை, ஒரே காற்று, ஒரே தண்ணீர், ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள். இதுல என்ன இவ்வளவு பகை? உயிரை மாய்க்கிற பகையா எப்படி வருது? இதுல அரசு சரியான சட்டம் அது செய்யாதுங்க, அது செய்யாதுங்க, அது செய்யாதுங்க. இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க, இங்க சட்டம் கொலை செஞ்சுருங்க. திருப்பணத்துல அஜித்தை கொலை செஞ்சது எது? சட்டம். ஏன் இவ்வளவு பேர் வரல? ஏன் இவ்வளவு போறான்ல? இது வாக்கு, 2 சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது, அதுக்காக இவ்வளவு வேலை செய்யுது. அப்ப நீங்க இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது. நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதோட முடிஞ்சு. அவன் சான்றிதழ், அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு குடும்ப அட்டை கிடையாது, வாக்காள உரிமை கிடையாது, மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது. இந்த சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க, தொடுவான்றீங்க. நீ உன் பெருமை சாதி பெருமையில வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டேன்னா நீ சொல்லுவ. இந்த தலைமுறையில பாருங்க, அவன் 1000 கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா ஒண்ணும் பண்ண முடியாது. சமூக வலைதளங்களில் தொடர்ச்சி ஒவ்வொரு சமூகத்தினரும் அவங்களுடைய சமூகத்தை வளர்க்கறதுக்காக அது நோய்தான். நீங்க பாருங்க, இததான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மனிதன், என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன? நான் கேட்கிறேன், நான் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன்? ஏய், உன்னை மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன், உன்னை மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது. அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன், நீ உயர்ந்துட்ட சொல்லு. உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி. அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன்? என்னது இது கொடுமை? அது அந்த மாதிரி வருகிறது. கடும் நடவடிக்கைகள் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தா தூக்கி உள்ள போடுவான், போட்டா வெளியில வர முடியாது, முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கை, சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்கினாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு முன்னவர்கள், அறிஞர்கள், ஞானிகள், சித்தர்கள், யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி, மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள அருவால பைக்குட்டில வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியும். இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு. வன்புணர்வு, 10 வயசு பிள்ளைய வன்புணர்வு பண்ணி கொள்றது, 6 வயசு பிள்ளைய கொள்றது, இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது. இப்ப இது ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதுல நின்றுட்டு அந்த மரணத்துல நிறைய இடத்துல நடக்குது. அது இல்ல, அது கவனமே இல்ல. அது எங்க அது கவனத்தை எடுத்துக்கிது சொல்லுங்க? சாலையில மட்டும் நடந்த கொலைகள் எப்படி? வெட்ட வெளியில நடந்து போற இடத்துல நீங்க என்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால தர முடியும்? அப்படி இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு புள்ள போயிட்டு பத்திரமா வரும், சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவாரு, நிலத்துக்கு போயிட்டு. இப்ப இந்த புள்ள எப்படி போனா? உன்னை கொல்ல போறவங்க நான் கூட்டிட்டு போனா எப்படி போனா? அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல, எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டுது. நாடா சுடுகாடானே தெரியல. எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு, ஒரு கட்டுப்பாடு? அதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சான். நீதி போதனைன்னு மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு இருந்தது கல்வியில. இப்ப எங்க அது இருக்கு? பொய் சொல்றது, களவு செய்வது, கொலை செய்வது, இதெல்லாம் குற்றம், இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சது கல்வி. அப்படி இருந்துச்சு. இப்ப எங்க இருக்குது? சட்டம் இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். அப்ப நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? நீங்க உங்க கட்சியெல்லாம் திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு என்ன சொன்னீங்க? சாதிய ஏற்றதாழ்வுகளற்ற, தீண்டாமை கொடுமைகளற்ற சமதர்ம சமூகம் அப்படிதானே சொன்னீங்க. சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வரும். நீங்க எங்க 60 ஆண்டு ஆயிடுச்சு, இப்பவும் எங்க ஊர்ல சாவு விழுது, சாதி சாவு.
கொலை செய்ய, சாதிய எண்ணத்தை கொலை செய்ய, சாதிய சிந்தனையை கொலை செய்ய, சாதிக்காக சாதிக்காக சக மனிதனை சாகடிக்க கூடாதுல்ல. அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிரை காப்பாத்தி என்ன பண்ண போற? சரி, என்ன காப்பாத்திட்ட என்ன பண்ண போறேன்னு சொல்லு. இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு இதனால வீழ்த்தப்பட்டதுதான். எது செத்தாலும் சரி சாதி செத்துறக்கூடாது, மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டம் தான் இது காரணம். நீங்க மொழி செத்துருச்சு, நச்சு ஆலைகளை எல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான், நீரை உறிஞ்சி விற்கிறான், காற்று சுவாசிக்க இல்ல, சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்ல, படிச்சா வேலை இல்ல, படிக்க கல்வி இல்ல, காசு கட்டி படிக்கணும், மீள முடியாத ஏழ்மை வறுமை, எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. சாதி இருந்தா போதும், எது செத்தாலும் சாகலாம், என் சாதி செத்துறக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான எண்ணம், அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிருங்கிறத நீங்க யோசிக்கணும். எத்தனை கட்சி சாதிக்குன்னு தோன்றிடுச்சு, அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க. இப்ப பீகாருக்காரன் எங்க 6,50,000 பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போறான், அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா? அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பான், அவன்கிட்ட அதிகாரம் போகும், நான் அடிச்சு விரட்டப்படுவேன், அடிமையா ஓடுவேன், நிலமற்ற கூலியா மாறுவேன். அப்புறம் அதை பத்தி உனக்கு கவலைப்படுவியா? நீ வருவியா? சொல்லுங்க. 3,500 வேலைக்கு 13 லட்சம் பேர் வேலை எழுதுனா, தேர்வு எழுதுனா, இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்குன்னு கவலைப்பட்டு போராடுமா அது? சொல்லுங்க. கடலுக்குள்ள மீத்தேன் எடுக்க போறான்னு அதுக்கு போராடுமா? இருக்கிற துறைமுகத்துல வேலை இல்லை, 8 துறைமுகத்தை எதுக்குடா கடலை பிரிச்சு தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறான்னு வந்து வீதிக்கு வருமா? நாங்க என்ன பட்டியல் அடைச்சிக்க ஆடாமாடா? மான தமிழ் மக்கள் எங்களையும் பட்டியல் வைக்கிற, என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல. நீ யாரு? நீ யாரு முதல்? நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா? என்னைக்கு எண்ணெயில இருந்து என்னை தாழ்த்தின? வரலாற்றுல எனக்கு தெரியுது எண்ணெயில இருந்து என்னை தாழ்த்தின. தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறார் புரட்சி பாவலர். என் மக்கள் கேக்குறான், என்னை வெளியே விடுறாரு, எனக்கு சலுகை வேணாம்டா. பட்டியல வச்சு என்ன பண்ணிட்ட நீ? எனக்கு சலுகைன்ற சலுகை தானே, எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற? எனக்கு உரிமையை கொடு. எனக்கு வேண்டியது சலுகை அல்ல, எனக்கு வேண்டியது உரிமை. சலுகைங்கிறது அடிமை சிந்தனை, உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை. எனக்கு நான் எந்த பக்கம் நிக்க? அது தமிழக முதல்வர் செய்ய முடியாது. பட்டியல இருந்து நீங்க இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்குற நீங்க எங்களை வெளியேற்றி விட முடியாதா? பட்டியல இருந்து வெளியேற்ற முடியாதா? மத்திய அரசுக்கு சரி, மத்திய அரசுகிட்டே இருக்கு, நீங்க பரிந்துரைங்க. நீங்க சொன்னாதான் கேக்குது இல்ல. இடி ரைடு வரும்போது நீங்க போய் சொன்னா அந்த ரைடு நின்றுதா? எத்தனை நாளும் ஆட்சியில் இருந்தீங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு கோரிக்கை எங்களை வெளியேத்து. எனக்கு எவ்வளவு வருது? 18 விழுக்காடு இருந்துச்சு, 3 எடுத்து அருந்ததியர் கொடுத்துட்டீங்க. சரி, இப்ப எனக்கு 15 இருக்குது. 15ல எஸ்சி எஸ்டின்னு இருக்குது, பறையரு தேவேந்திரரு பழங்குடி மக்கள். இதுல பிரி என்ன தேவேந்திரன் நாங்க எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும், அதை பிரிச்சு கொடு. பிசி எம்பிசி எம்பிசியில வச்சு கொடுத்துரு, அவ்வளவுதானே. என்ன உங்களுக்கு அதுல கொடுத்தா எனக்கு வேணாம்ன்றனா? அப்புறம் எனக்கு உரியதை கொடு. எல்லாரையும் என்ன பன்னீர் எவ்வளவு என்ன, இங்க எவ்வளவு தேவர் எவ்வளவு, தேவர்ல கல்லர் மரவர் அகமுடையார் எவ்வளவு, கோனார் எவ்வளவு, நாடார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, பிள்ளை முதலியார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, எண்ணீர் அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடு. இதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, உரிய பங்குங்கிறாரு. நீ சமபங்குங்கிற நாடகத்தை அங்க நிப்பாட்டு. உரிய பங்கத்தா அடா, நீ மாளிகையில இருப்ப, நம்ம பள்ளத்துக்குள்ள கீழே தாழ்வுல குடிசை கட்டி வாழ்வேன், 2 பேரும் ஒன்னா சொல்லு. நீ பல 100 ஆண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படல, நீ படிச்சுக்கிட்டு இருக்க, நான் இந்த தலைமுறையில தான் பள்ளிக்கூடத்துக்கே வரேன், 2 பேரும் ஒன்னா என்ன? உடனே சமபங்குனா உரிய பங்கத்தா? அது அவர் கருத்து, அது அவர் வேணா அவர் பட்டியல் இருந்து வெளியேற்ற வேணாம்னு கூட போராடிட்டோம். நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன். மக்கள் யாரு கூட நிக்கிறாங்கன்னு நாளைக்கு பாப்பீங்கல்ல.